வாங்க, இன்னைக்கு நாம ஐஸ்லாந்து பத்தி தெரிஞ்சுக்கலாம். இது வெறும் ஒரு நாடுன்னு சொல்லிட முடியாதுங்க. நெருப்பும் பனிக்கட்டியும் ஒன்னோட ஒண்ணு மோதுற ஒரு ஆச்சரியமான பூமி. அந்த கதையை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஒரு கேள்வி, பூமியில எங்க நெருப்பும் பனியும் ஒன்னா சேர்ந்து ஒரு தேசத்தையே உருவாக்க முடியும்? இதுதாங்க நம்மளோட இந்த முழு அலசலுக்கும் மையப்புள்ளி. யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் கொதிக்கிற எரிமலை, இன்னொரு பக்கம் உறைஞ்சு போன பனிப்பாறை. இந்த ரெண்டும் சேர்ந்து எப்படி ஒரு நாட்டை உருவாக்க முடியும்? வாங்க, இத பத்தி தான் விரிவாக பார்க்க போறோம். ஐஸ்லாந்து இத ஒரு நாடுன்னு சொல்றத விட முரண்பாடுகளோட மொத்த உருவம்னு சொன்னா சரியா இருக்கும். இங்க நீங்க பாக்குற ஒவ்வொரு விஷயத்திலையும் ரெண்டு சக்தி வாய்ந்த எதிரான விசைகளோட ஆட்டத்தை நம்மால பார்க்க முடியும். சரி, வாங்க முதல்ல அந்த நெருப்பிலிருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது பூமிக்கு அடியில குதிச்சிட்டு இருக்கிற அந்த எரிமலை சக்திய பத்தி தான் நாம பார்க்க போறோம். அது எப்படி இந்த நாட்டை உருவாக்குச்சுன்னு பாப்போமா? உங்களுக்கு 2010 நடந்த ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கா? ஐஸ்லாண்ட்ல ஏஃப்யாட்லியாக்குல் அப்படிங்கிற ஒரு எரிமலை வெடிச்சுது. அதோட சாம்பல் மேகம் ஐரோப்பா முழுசும் பரவி உலக விமான போக்குவரத்தையே பல நாட்களுக்கு ஸ்தம்பிக்க வச்சிடுச்சு. அந்த ஒரு சம்பவம் போதும் ஐஸ்லாண்டோட எரிமலைகளுக்கு எவ்ளோ பெரிய சக்தி இருக்குன்னு உலகத்துக்கே புரிய ஒன்னா ரெண்டா கிட்டத்தட்ட 130 எரிமலைகளுங்க இந்த குட்டி தீவுல இருக்கு. சிலது அமைதியா தூங்கிட்டு இருக்கு, சிலது அப்பப்போ சீற்றத்தோட வெடிச்சு செதறுது. ஆனா இது எல்லாமே சேர்ந்துதான் இந்த நிலப்பரப்ப ஒவ்வொரு நாளும் சிதுக்கிட்டே இருக்கு. இப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன், கேளுங்க. நம்ம வீடுகள்ல தண்ணிய சூடு பண்றதுக்கு கெய்சர்னு சொல்றோம் இல்லையா? அந்த வார்த்தை எங்கிருந்து வந்துச்சுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அது ஐஸ்லாண்ட்ல இருக்கிற கிரேட் கேசர்ங்கிற ஒரு பெரிய வெந்நீர் ஊற்றுல இருந்து தான் உலகத்துக்கே போச்சு. இதுவே போடும் புவி வெப்பத்துக்கும் ஐஸ்லாந்துக்கும் இருக்கிற அந்த நெருக்கமான உறவை புரிஞ்சுக்க. சரி, இந்த எரிமலை சக்திய அவங்க சும்மா விட்டுடுறாங்களா? இல்லவே இல்ல. அத ரொம்ப புத்திசாலித்தனமா பயன்படுத்துறாங்க. பாருங்க, ஐஸ்லாந்தோட மின்சாரத்துல 73% நீர் மூலமாவும் மீதி 27% இந்த புவி வெப்ப ஆற்றல் மூலமாவும் தான் வருது. பெட்ரோல், டீசல் மாதிரியான புதைப்படிவ எரிபொருட்களோட பயன்பாடு சுத்தமா ஜீரோ. இதனால தான் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில ஐஸ்லாண்ட் இன்னைக்கு உலகத்துக்கே ஒரு வழிகாட்டியா இருக்கு. சரி, இப்போ பூமிக்கு அடியில இருக்கிற நெருப்ப பத்தி பார்த்துட்டோம். இனி கதையில அடுத்த பக்கத்துக்கு போலாம். அதாவது இந்த நிலத்தையே மூடி போர்த்தி இருக்கிற பனி. இந்த பனி எப்படி இந்த நிலத்தை செதுக்குச்சுன்னு இப்ப பார்க்கலாம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த நாட்டோட மொத்த நிலப்பரப்புல 11%, அதாவது 10ல 1 பங்குக்கு மேல வெறும் பனிப்பாறைகளால மூடப்பட்டிருக்கு. இதுல ஐரோப்பாவிலேயே மிகப்பெரிய பனிப்பாறையான பாட்னாயோகுல் கூட அடங்கும். எவ்ளோ பெரிய விஷயம் பாருங்க. ஐஸ்லாந்தோட அந்த முரண்பாடுகளை புரிஞ்சுக்க இது ஒரு சூப்பரான உதாரணம். கோடை காலத்துல போனீங்கன்னா நடுராத்திரியில கூட சூரியன் மறையாது. அதுதான் நள்ளிரவு சூரியன்னு சொல்றாங்க. அதே சமயம் குளிர்காலத்துல வானத்துல பச்சை ஊதா நிறங்கள்ல ஒளியாலைகள் நடனமாடும். அதுதான் உலக புகழ்பெற்ற நார்தர்ன் லைட்ஸ் அல்லது வடக்கு ஒளிவிளக்குகள். பாருங்க, ஒளியும் இருளும் கூட இங்க எவ்வளவு வித்தியாசமா விளையாடுதுன்னு. இத ஒரு வரியில அழகா சொல்லணும்னா, பனி நிலத்தை செதுக்க ஒளி வானத்தை வரைகின்ற ஒரு நிலப்பரப்பு. உண்மையிலே இங்க இயற்கை ஒரு சிற்பியாவும் இருக்கு, ஒரு ஓவியராவும் இருக்கு. இதை விட அழகா இந்த இடத்த வர்ணிக்க முடியுமா சொல்லுங்க? சரி, இவ்ளோ கடுமையான இயற்கை சூழல் இங்க வாழ்ந்த மக்களை எப்படி உருவாக்கியிருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்களோட மனப்பான்மை எப்படி இருந்திருக்கும்? வாங்க, அந்த மக்களின் வைக்கிங் பாரம்பரியத்துக்குள்ள கொஞ்சம் எட்டி பாப்போம். வரலாற்றை திரும்பி பார்த்தா 9ஆம் நூற்றாண்டுல நார்வேலிருந்து வந்த வைக்கிங்கள் தான் இங்க முதலா குடியேறினாங்க. ஆனா அவங்க சும்மா குடியேறல. கிபி 930லயே, அதாவது 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அல்திங் அப்படிங்கிற பேர்ல உலகத்தோட முதல் பாராளுமன்றங்கள்ல ஒன்ன இங்க நிறுவனாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த காலத்திலே எவ்ளோ பெரிய ஜனநாயக பார்வை. அப்போ இந்த ஆல்திங்னா என்னன்னு கேக்குறீங்களா? அது வெறும் ஒரு கட்டிடம் கிடையாது. இதுதான் உலகத்திலேயே இன்னைக்கும் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கிற மிக பழமையான பாராளுமன்றம். அன்னைக்கே எல்லா தலைவர்களும் இங்க ஒன்னா கூடி சட்டங்களை உருவாக்குறது, பிரச்சனைகளை பேசி தீர்க்கிறதுன்னு முடிவெடுப்பாங்க. இது அவங்களோட ஜனநாயக வேர்கள் எவ்வளவோ ஆழமானதுன்னு காட்டுது. அந்த வைக்கிங் பாரம்பரியம் வெறும் சரித்திரத்துல மட்டும் இல்ல, இன்னைக்கும் அவங்க வாழ்க்கையில உயிரோட்டமா இருக்கு. எப்படின்னு பாருங்க, அவங்க பேசுற ஐஸ்லாந்திய மொழி 1000 வருஷத்துக்கு முன்னாடி வைக்கிங்கள் பேசின பழைய நார்ஸ் மொழிக்கு ரொம்பவே நெருக்கமானது. அவங்களோட பழங்கால இலக்கியங்கள் வைக்கிங் வீரர்களோட வரலாற்றை இன்னைக்கும் உயிர்ப்போட வச்சிருக்கு. இன்னும் சொல்லப்போனா அவங்களோட பண்டைய மதமான ஆசாத்ரு கூட இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஓகே, நாம இதுவரைக்கும் நெருப்பு, பனி, அப்புறம் வைக்கிங் வரலாறுன்னு பார்த்துட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு நவீன ஐஸ்லாண்ட் எப்படி ஒரு நிலையான எதிர்காலத்தை நோக்கி போகுதுன்னு பார்க்கலாம்.
அவங்களோட அந்த பழங்கால வேர்கள் எப்படி ஒரு நவீன பார்வைக்கு அடித்தளமா இருக்குது. நவீன ஐஸ்லாந்து பத்தி ஒரு சின்ன அறிமுகம் பார்க்கலாமா? தலைநகர் ரேக்யோவிக். மொத்த மக்கள் தொகையே வெறும் 3,80,000 தான். அரசாங்கம் ஒரு நாடாளுமன்ற குடியரசு. எரிசக்தியை பத்தி சொல்லவே வேணாம், கிட்டத்தட்ட 100% புதுப்பிக்கத்தக்கது. இதோட தனிச்சிறப்பே என்னன்னா, அந்த பழமையான வைக்கிங் வரலாற்றையும் சூழலுக்கு நட்பான ஒரு நிகழ்காலத்தையும் ரொம்ப அழகா ஒன்னா இணைச்சதுதான். அப்போ இப்போ நம்ம முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி நிக்குது. இயற்கையோட சக்திகளை எதிர்த்து போராடாம அதோட ஏய்ந்து வாழ்ந்து தன்னோட பாரம்பரியத்தை மறக்காம 100% சுத்தமான எரிசக்தியை நோக்கி போற இந்த சின்னஞ்சிறு வைக்கிங் தேசத்தோட மாடல் நம்மளோட ஒட்டுமொத்த உலகத்தோட எதிர்காலத்துக்கும் ஒரு வழிகாட்டியா இருக்க முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?